ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் கலர் லோடு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் கலர் லோடு ஸ்டிச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு 2 கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நக்ஷி இருக்கு இல்லையா, நக்ஷி வந்து நம்ம எம்போஸ்டாக கொடுக்க போகிறோம். ஜர்தோசிலாம் வந்து நீங்கள் எம்போஸ்ட் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி சாதி நக்ஷி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் நக்ஷி எடுக்கிறேன், நீங்கள் சாதி கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு லுக்காக இருக்கும், அந்த இடத்துல வந்து நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எம்போஸ்டு கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக லோடு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 2 கலர் இன்றைக்கி டபுள் கலர் வச்சு லோடு கொடுக்கறதுனால 2 கலரை வந்து ஒரே ஒரு சைஸில் எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி, இப்போ 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா டபுள் கலருமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு எம்போஸ்டுக்கும் செகண்ட் எம்போஸ்டுக்கும் சென்டரில் வந்து எட்ஜு வரைக்கும் கொண்டு போகிறோம். அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எம்டியான ஒரு த்ரெட்டை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஜர்தூசி போட்டு அந்த எம்போஸ்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்து ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு வரோம். எம்டியான ஒரு த்ரெட்டும் ஒரு லாக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் அதை ஜர்தூசி போட்டு இந்த மாதிரி ஒரு 4 லைன் வந்து கொடுத்து முடித்து எண்டு நாட்டும் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த 4ஐயும் கவர் பண்ணுற மாதிரி அடுத்த சைடு இன்னொரு கலர் வந்து நம்ம கொடுக்குறோம். அது வந்து இந்த 4ம் முடிஞ்சு அந்த எண்டிலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து செகண்டாக இருக்க அந்த எம்போஸ்டை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இன்னொரு கலர் கொடுத்து லாக் பண்ணி மறுபடியும் பேக்கில் வந்து எம்டியாக ஒரு செயினும் ஒரு லாக்கும் கொடுத்து இதே மாதிரி 4 லைன் ஜர்தூசி வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இதே ப்ராசஸே தான். 4 வந்து முழுசாக கவர் ஆகிற மாதிரி கொடுக்குறோம், அவ்வளோதான். அடுத்தது எண்டு நாட் போட்டு மறுபடியும் அடுத்த கலர் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்தோம் இல்லையா, அதே கலரை வந்து நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். அந்த ரோஸ் ஃபுல்லாக கவர் ஆகி மேலே கொண்டு வர மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் நம்ம எப்படி லோடு ஸ்டிச் இது வரைக்கும் பீடு வரைக்கும் கொடுத்தோமோ அதே மாதிரி தான். என்ன பீடு த்ரெட்டெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்னதாக கொடுப்போம். இதில் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் சின்னதாலாம் கொடுக்க தேவையில்ல, முழுசாக அப்படி கவர் ஆகிற மாதிரி கொடுக்க போகிறோம். அவ்வளவே தான், வேறு ஒன்றுமே இல்லை டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே எண்டு நாட் போட்டு, ஏன்னா ஒரே த்ரெட்டில் கொடுக்கறனால எண்டு நாட் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் பிங்க் கலர் எடுக்கிறோம். அதை வந்து அந்த ஆரஞ்சு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த செகண்டாக இருக்க எம்போஸ்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு ஒரு லாக் கொடுத்து மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு வந்து எம்டியாக ஒரு லாங் அண்ட் ஒரு லாக் கொடுத்து மறுபடியும் அதே ப்ராசஸில் கொண்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் ஒர்க்குக்கு கொடுத்திங்கன்னா அந்த பார்டரில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டபுள் கலர் சாரீ அப்படின்னா அந்த கலருக்கு இந்த மாதிரி ஜர்தூசியை சூஸ் பண்ணி அந்த கலரில் நீங்கள் கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.